வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனீர் உடங்காது போக்குண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் நமக்கு. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இதை வந்து நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். எல்லாரும் அந்த இதை போட்டு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் சார்ட்டுக்கு போயிடுவோம். இந்த இது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒருத்தரோட ராசி அம்சம் இங்கே போட்டிருக்கோம். ஸோ இதில் என்னென்ன நம்ம சாந்தி மேடமும் அகிலா மேடமும் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம வந்து பொருத்தம் நிறையா பார்க்கணும். பட் ஒரு ஜாதகத்தை எடுத்து அதனோட விதிகளை உப விதிகளா இல்லை வந்து துணை விதிகளா நீங்கள் சொன்னதெல்லாம் பார்க்கல, அதையும் சேர்த்து சொன்னால் நல்லா இருக்கணும். அதுக்காக தான் இதை போட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஜாதகருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் நடந்திருக்கு. அது எதனால, ஏன் அந்த திருமணம் நடந்தது, என்ன இந்த ஜாதகத்தில் வேற என்னென்ன குறைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னே என்னென்ன அனலைஸ் பண்ணுவோம், லக்னம் எப்படி இருக்கணும், ராசி எப்படி இருக்கு, 2ஆம் இடம் 7ஆம் இடம் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லையா. இங்கே பாருங்க, 2ஆம் அதிபதி குரு இல்லையா, அவர் 6ல் மறைஞ்சிருக்காரு. 2ஆம் அதிபதி குரு 6ல் மறைஞ்சிருக்காரு, 7ஆம் அதிபதியும் 6ல் மறைஞ்சிருக்காரு. ஸோ இங்கே 2ஆம் இடம் அப்படின்ற திருமணத்தை சொல்லக்கூடிய 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதாவது குடும்பம்ன்றது. அடுத்தது 7ஆம் அதிபதி கலத்திரம் அப்படின்ற இடமும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு காரணம். இது மட்டும் காரணம் இல்லை, நிறைய காரணங்கள் இருக்கு, அதையும் நம்ம பார்க்கணும். ஏன் வந்து இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்றது அது ஒன்று. அடுத்து வந்து லக்னாதிபதியோட 7ல் வந்து யார் இருக்கார், ராகு இருக்கார். லக்னாதிபதி, அதாவது லக்னத்துல ராகு இருக்கார், லக்னாதிபதியோட சேர்ந்து இருக்கார், 7ல் ராகு இருக்கார். ராகு என்ன டிகிரியில இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ளோஸா இருக்கார். 2 பேர் அம்சத்திலே பாத்தீங்கன்னா அதுக்காக அம்சமும் போட்டிருக்கீங்க. அம்சமும் இதுவும் ஒரு நீங்க சார்ட் ஏற்கனவே போட்டிருக்கீங்கல்ல எல்லாரும்? போட்டுருவோம் சார். ஓகே ஓகே ஃபைன். அதுதான் இங்க பாத்தீங்கன்னா ராகுவும் சனியும் ஒரே டிகிரியில இருக்காங்க, ஒரே டிகிரியில இல்ல ஒரே பாதத்துல இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா 1ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கா, 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கா, 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கான்னு எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் அதை அனலைஸ் பண்ணிடுறது நல்லது. அதுக்கப்புறம் 2, 7 பார்க்கலாம். இங்கே லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரு, அதுக்கு அடுத்தது 5ஆம் இடம் அப்படின்றது புதன் பாதிக்கப்பட்டிருக்காரு, 6ல் போய் மறைஞ்சிருக்காரு. அதுக்கடுத்து 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் நல்லா இருக்காரு. ஸோ இதுதான் காரணம். வந்து அவங்களுக்கு திருமணம் நடந்ததுக்கு காரணம் எடுத்துக்கிட்டா கூட சுக்கிரன் நல்லா இருக்காரு அப்படின்ற பட்சத்துல இங்க வந்து திருமணம் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, 9ஆம் இடம் நல்லா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து 2, 7 2ஆம் அதிபதி மறைஞ்சிருக்காரு, 7ஆம் அதிபதி 6ல் போய் மறைஞ்சிருக்காரு, லக்னாதிபதி ராகுவோட சேர்ந்திருக்காரு. இப்போ 7ல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 7ல் பாவகிரகம் இருந்து 7ஆம் அதிபதியை பாவகிரகங்கள் சூழ்ந்தால் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இங்க பாருங்க, 7ல் பாவகிரகங்கள் இருக்கு, 7ஆம் அதிபதி 6ல் போய் மறைஞ்சிட்டார், பாவகிரகங்கள் எல்லாம் கூட 6ல் போய் மறைஞ்சிருக்கார் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அதனால இவருக்கு கண்டிப்பா கலத்திரம் சம்பந்தமான ஒரு தோஷங்கள் இருக்கு. அதான் 8ஆம் அதிபதியோட சேர்ந்து கூட வர இருக்காரு, கலத்திரம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க முடியுது. ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா இருக்காது? ஓகே, இப்போ 7ஆம் இடத்துல சனி இருந்து 7ஆம் இடத்து செவ்வாயும் சேர்ந்து பார்க்கறாரு. 7ஆம் இடத்துல சனி இருந்து 7ஆம் இடத்து செவ்வாய் பார்க்கும்போது 7ஆம் இடம் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தெரியுது. சொல்லுங்க. யாரோ பேச வந்தீங்களே, கேட்கணுமா? ஓகே சார், இது வந்து காலசர்ப தோஷமா இளவன் சார்? ஓகே, இது காலசர்ப தோஷம் சர்பதோஷத்துல இருக்கா சார்? ஆமா, சர்பதோஷத்துல இருக்கு, சர்பதோஷத்துல தான் இருக்கு. ஓகே சார், ஓகே சார், சர்பதோஷம் தான். ஓகே ஃபைன். இங்க பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு. 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி இருக்காரு, சனியை செவ்வாய் பார்க்கறாரு. ஸோ அது ஒரு காரணம். அடுத்து 2 பேரும் ஒரே டிகிரியில இருக்கிறது ஒரு காரணம். அப்புறம் 2ஆம் அதிபதி குரு பாத்தீங்கன்னா சர்பத்திரேகானத்துல இருக்காரு. 2ஆம் அதிபதி குரு பாத்தீங்கன்னா சர்பத்திரே எதுல இருக்காரு, அம்சத்துல நீசமாயிருக்காரு, சர்பத்திரேகானத்துல இருக்கு, அதாவது புதனோட நட்சத்திரத்துல இருக்காரு. புதன நட்சத்திரம் 10 டிகிரிக்கு மேல, அதாவது லாஸ்ட் 10 டிகிரி சர்பத்திரேகான்னு சொல்லியிருப்போம் இல்லையா, அந்த சர்பத்திரேகானத்துல இருக்காரு.
அம்சத்துல நீசமாயிருக்கார். ஸோ 2ஆம் அதிபதியும் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கார், 7ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு 7ஆம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மிதுனத்துல சுக்கிரன் இருக்கும்போது நம்ம அதுக்கு ஏத்த களத்திரத்தை நம்ம அமைக்கணும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லியிருக்கோம். இதுவும் ஒரு காரணம். பட் இது வந்து மெயினான காரணம் இல்லை. மிதுனத்துல சுக்கிரன் இருக்கும்போது ஓகே, வரக்கூடிய களத்திரத்துக்கு அதிகமான அதாவது இவருக்கு வந்து செக்ஷுவல் ப்ரெஷர்ஸ் அதிகமா தேவைப்படும். வரக்கூடிய களத்திரமும் நல்லா இருக்கணும், அதாவது சுக்கிரன் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்துருப்போம். இது ஒரு பெரிய காரணமா எடுத்துக்கூடாது. பட் இதுவும் ஒரு பாயிண்டா நம்ம இங்க எடுத்துக்கலாம். ஆனா இந்த விதியை நம்ம திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது இதை மெயினா இதை பார்த்துடலாம். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து பாவகர்த்தாரில இருக்காரு. அதாவது 7ஆம் இடம் பாவகர்த்தாரில போகக்கூடாது, சுக்கிரன் பாவகர்த்தாரில போகக்கூடாது. அதாவது களத்திரக்காரகன் சொல்லக்கூடிய இடம் சுக்கிரன் பாவகர்த்தாரில போகக்கூடாது. அதுக்கு அடுத்தது சந்திரன், இது 2ஆம் இடமும் பாவகர்த்தாரில போகக்கூடாது. இங்க பாத்தீங்கன்னா 2ஆம் இடமும் பாவகர்த்தாரில இருக்கு. எப்படி பாவகர்த்தாரில இருக்கு 2ஆம் இடம்? லக்னத்துல கேது, 2ஆம் இடம் காலியா இருக்கு. சந்திரன் தேய்பிரை சந்திரன், இங்க வந்து வளர்பிறை சந்திரன் இல்ல, தேய்பிரை சந்திரன். தேய்பிரை சந்திரனும் பாவர் தான். ஸோ 2ஆம் இடமும் இங்க வந்து பாவகர்த்தாரியில இருக்கு. ஸோ சுக்கிரனும் பாவகர்த்தாரில இருக்கு, 2ஆம் இடமும் பாவகர்த்தாரில இருக்கு. ஸோ இது ஒரு காரணம் இந்த ஜாதகருக்கு அடுத்த திருமணம், அதாவது முதல் திருமணம் முறிவடைஞ்சு 2ஆவது திருமணத்துக்கு போனதுக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது குரு புதன் சுக்கிரன் இவங்க 3 பேருமே கெட்டாங்கன்னா அங்க ஒரு ஆயுள் குற்றம் இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இங்க வந்து 7ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டு குரு புதன் சுக்கிரன் வந்து கெட்டு போயிருக்கிறதுனால இவருக்கு வந்து முதல் மனைவி அந்த தசாபுத்தியில இறந்து போயிட்டாங்க. இந்த தசாபுத்தி வரும்போது இறந்து போய், அது பார்ப்போம், அடுத்தது பார்ப்போம் அது எந்த தசாபுத்தி வந்தது அப்படின்றத. ஸோ இது வரைக்கும் சொன்னதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? மிதுன சுக்கரன் சொன்னீங்க இல்லையா, மிதுன சுக்கரனோட கேது இருக்கும்போது அந்த இது உணர்வு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மிதுன சுக்கிரனோட கேது இருக்கும்போது உணர்வுகள் கம்மியா தான் இருக்கும். பட் மிதுன சுக்கிரன் அப்படின்னு எடுக்கும்போது அந்த சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது வரும்போது எதிராளிக்கு வந்து சுக்கிரன் நல்லா இருக்கணும் இல்லையா? அந்த விதத்துல நம்ம சுக்கிரன் எதிராளிக்கு வரும்போது சுக்கிரன் நல்லா இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க சுக்கிரன் வந்து சுக்கிரன் நல்லா தான் இருக்கிறவங்களா பாக்கணுமா, இல்ல பரவாயில்ல சுமாரான சுக்கிரன் தான் பாக்கலாமா? இல்ல சுக்கிரன் மிதுனத்துல சுக்கிரன் இருக்கும்போது எதிராளிக்கு சுக்கிரன் கேந்திர திரிகோணத்துல இருக்கணும், ஆட்சி உச்சமா இருக்கணும். மிதுனத்துல நீங்க சொல்ற மாதிரி இப்ப மிதுனத்துல கேதுவோட சுக்கிரன் இருக்கும்போது எதிராளிக்கு இங்க சுக்கிரன் நீங்க கெட்டு போயிருக்குன்றத நம்ம பாக்குறோம். சோ எதிராளிக்கு வரக்கூடியவர்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கணும். அப்படி இருந்தாலும் அங்க வரக்கூடிய ஆட்சி உச்சமாவோ கேந்திர திரிகோணத்துல இருக்க சுக்கிரனை தான் நம்ம பார்க்கணும். சரி, நன்றி ஐயா. சோ 2 பக்கமும் எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து இதுக்கான ஆன்சர் ஒரே ஆன்சர் தான். அடுத்து குரு புதன் சுக்கிரன் இவங்க 3 பேருமே கெட்டு. ஏழில் சூரியன் வந்து தனித்து இருந்தா தானே நீங்க சொன்னீங்க, இங்க புதன் குருவோட இருக்கிறதுனால 7ல சூரியன் இருக்கலாமா? 7ல சூரியன் இருக்கலாம், தாராளமா 7ல சூரியன் இருக்கலாம். ஒருத்தருக்கு தான் தனித்து இருந்தா தானே பிரச்சனை சொன்னீங்க உபய லக்னங்களுக்கு. உபய லக்னம் தான், இது உபய லக்னம் இல்ல. இல்ல நான் கேக்குறேன், உபய லக்னங்களுக்கு தனித்த சூரியன் இல்ல. உபய லக்னங்களுக்கு 7ல தனித்து இருந்தாலும் சரி, இன்னொருத்தரோட இருந்தாலும் சரி, எதிராளிக்கு அதே உபய லக்னத்துல சூரியன், சுபய லக்னத்துல இல்ல, எந்த லக்னமா இருந்தாலும் அந்த 7ஆம் இடத்துல சூரியனோ ராகுவோ இருக்கணும். ஓகேவா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து இங்க எந்த விதத்திலயும் அஃபெக்ட் ஆகல. சோ நல்ல சுக்கிரனா பாக்குறது நல்லது. அது அடுத்து குரு புதன் சுக்கிரன் கேட்டாங்கன்னா ஆயுள் கண்டம் உண்டு. இந்த ஆயுள் கண்டம் வந்து இது மனைவிய பாதிச்சிருச்சு, இந்த இடத்துல மனைவிய பாதிச்சிருச்சு. ஓகே, அடுத்து ஒரு ஜாதகத்துல சர்பத் ரேகானம் பாத்தீங்கன்னா புதனோட கடைசி 10 டிகிரி அப்படின்றது சர்பத் ரேகானமா எடுத்துங்க. கடகத்துல கடைசி 10 டிகிரி, விருச்சிகத்துல கடைசி 10 டிகிரி, மீனத்துல கடைசி 10 டிகிரி, இத 3ஐயும் வந்து சர்பத் ரேகானமா எடுத்துங்க. சர்பத் ரேகானம் மத்த ஆஸ்பெக்ட் எடுத்து நம்ம முதல் கிளாஸ்ல 2வது கிளாஸ்ல கூட பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். சர்பத் ரேகானத்தை எப்படி மத்த இதுக்கு இது ஒரு பாயிண்ட் நம்ம சொன்னது. 2வது பாயிண்டும் இன்னொரு பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இதுல வந்து சர்பத் ரேகானம் மாறுது, திரேகானம் எடுக்கும்போது அதுல மாறுது. ஸோ நான் இது வரைக்கும் எடுத்திருக்கிறது வந்து புதனோட லாஸ்ட் 10 டிகிரி மட்டும்தான் எடுத்து பார்த்துருக்கேன்.
மறுபடியும் அடுத்த கான்செப்ட்ல நான் பார்க்கல. பார்த்துட்டு அது கரெக்டா இருந்ததுன்னா அதையும் சொல்றேன். பட் இப்போதைக்கு நீங்க சர்பத் ரேகான்னு எதை எடுத்துக்கிறீங்கன்னா புதனோட கடைசி 10 டிகிரி கடகத்துல, விருச்சிகத்துல, மிதுனத்துல, சாரி மீனத்துல, அதை மட்டும் எடுத்துக்கு. ஓகே. ஸோ சர்பத் ரேகானத்துல குரு மாட்டிக்கிட்டாரு. அது இல்லாம அதாவது 2ஆம் அதிபதி, அது இல்லாம 2ஆம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கு. சுக்கிரன் களத்திர காரகன் சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்காரு, பாவகர்த்தாரியில இருக்காரு. ஸோ 2ஆம் இடமும் பாவகர்த்தாரியில இருக்கு. ஸோ நார்மலா இந்த மாதிரி குரு, சுக்கிரன், புதன் 3 பேருமே பாதிக்கப்பட்டாங்கன்னா நம்ம லக்னாதிபதியை பார்க்கணும். அடுத்து வந்து சந்திரனை பார்க்கணும். இங்க பாருங்க லக்னாதிபதி எப்படி இருக்காரு, லக்னாதிபதி ராகுவோட சேர்ந்து மறைஞ்சிட்டாரு, அது ஒண்ணு. ஸோ லக்னாதிபதி சரியில்லை. அடுத்து சந்திரன் எப்படி இருக்காரு, சந்திரன் வந்து 3ஆம் இடத்துல இருக்காரு. 3ஆம் இடத்துல இருக்கிறது ஓகே தான், பட் தேய்பிரை சந்திரன், இவர் வந்து தேய்பிரை சந்திரன், அதனால இது வந்து சரியில்லை. சந்திரன் கெட்டு போயிருக்காரு, இல்ல ஓரளவுக்கு கெட்டு போயிருக்காருன்றத நம்ம எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். சந்திரன் கெட்டிருக்கார், 7ஆம் அதிபதி லக்னாதிபதியும் கெட்டிருக்காரு. ஸோ ஆயுள் கம்மினா அது ஜாதகருக்கா இல்ல மனைவிக்கா அப்படின்றத நம்ம அடுத்து எடுக்கணும். ஸோ இந்த விஷயத்துல பார்க்கும்போது இந்தந்த விதிகள் இருக்கு அப்படின்றத நீங்க நோட் பண்ணிக்கலாம். அதாவது பொதுவா இந்த விதிகள்லாம் யாருக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 ஜாதகம் கொடுத்து உங்ககிட்ட கேட்கறாங்க. 2 ஜாதகம் கொடுத்து கேட்கும் போது மெயின் ஜாதகம் எதுவோ அதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி விதிகள்லாம் எடுத்து சொல்லணும். அது கூட இணைக்கிற ஜாதகங்களுக்கு பொருத்தம் வந்ததுக்கு அப்புறம் இந்த விதிகளை பார்க்கலாம். முதல்ல பொருத்தம் இருக்கான்றதை பாருங்க. பொருத்தம் இருக்கான்னு பார்த்ததுக்கு அப்புறம் இந்த விதிகளை நீங்க வந்து அங்க செக் பண்ணலாம். ஆனா பொருத்தம் பார்க்கும்போது நம்ம ஆயுள பாத்துருவோம் இல்லையா, அது தவிர மற்ற விதிகள் எல்லாம் நீங்க வந்து பொருத்தம் பார்த்ததுக்கு அப்புறம் பொருத்தம் இருக்கு அப்படின்னா மற்ற விதிகளை பாருங்க, இல்லாட்டி பார்க்க வேண்டியது இல்லை. முதல் ஜாதகத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா போதும். ஓகே. அதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து அவங்ககிட்ட சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அதை பாலிஷா எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்றது நல்லது. ஸோ இவருக்கு எந்த மாதிரி ஜாதகரை நம்ம பொருத்தி இருந்ததுன்னு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க சனி லக்னாதிபதி சனி கேட்டிருக்காரு. ஸோ சனி நல்ல இடத்துல இருக்கிற ஜாதகரை பார்த்துக்கணும். அடுத்து சூரியன், புதன், சுக்கிரன் 3 பேருமே கெட்டு போயிருக்காங்க. இவங்க நல்ல இடத்துல இருக்கிற ஒரு ஜாதகரை பார்க்கணும். அடுத்து சுக்கிரன் மிதுனத்துல இருக்கிறதுனால சுக்கிரன் ஆட்சி உச்சமோ இல்ல கேந்திர திரிகோணத்துல இருக்கிற ஜாதகரை பார்க்கணும். அடுத்து சந்திரன் 3ல இருக்கிறதுனால சந்திரன் நல்ல கேந்திர திரிகோணத்துல இருக்கிற ஆட்சி உச்சமா இருக்கிற சந்திரனை பார்க்கணும். இந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்து பொருத்தணும்னா மட்டும்தான் இந்த ஜாதகரோட ஆயுள் பலமும் வரக்கூடிய மனைவியோட ஆயுள் பலமும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு இவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கான்னு கேளுங்க சார். இந்த ஜாதகத்துல இருந்து செவ்வாய் நல்ல வலுவா இருக்காரு சார். செவ்வாய் வலுவா தான் இருக்காரு. ஏன்னா 4ஆம் பாவமா வந்து ராகுவையும் பார்க்கிறார், சனியும் பார்க்கிறார். சனி வந்து 10ஆம் பாவமா வந்து அவர் செவ்வாயை பார்க்கிறார். செவ்வாயுடைய முழு பலத்தினாலதான் இவருக்கு திருமணங்கள் வந்து அதிகமா நடந்திருக்கு அப்படிங்கிறது சாத்தியம். செவ்வாய் பலமா தான் சொன்னேன். செவ்வாயை பத்தி நான் பேசவே இல்லையே. ஓகே சார், ஓகே சார். செவ்வாயை பத்தி நான் செவ்வாய் நல்லா, அதாவது நான் மற்ற எல்லா கிரகங்களும் இங்க கெட்டு போயிருக்கு, அதுதான் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. செவ்வாய் பலத்தை பத்தி நான் பார்க்கல. எந்த விதத்திலும் இங்க செவ்வாய் வந்து பாதிக்கப்படலன்னு எடுத்துக்கலாம். ஏன் பாதிக்கப்படலன்னு எடுத்துக்கலாம், இங்க செவ்வாய் செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கான்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இப்ப ராகு வந்து 10ஆம் பார்வை, ராகுக்கு 1, 7, 10ல செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கான்னு எடுத்துக்கலாம். சோ இந்த செவ்வாயும் பாதிக்கப்படாத செவ்வாயா நம்ம பார்த்து எடுக்கணும். எல்லா கிரகங்களுமே ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கு. சோ எதிராளிக்கு இது பாதிக்கப்படாத ஒரு ஜாதகமா நாம செலக்ட் பண்ணணும். சொல்லுங்க சார். சார் இந்த உமா மகேஸ்வரி அவங்களுக்கு லிங்க் கிடைக்கலன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்காங்க சார். அப்படியா? லிங்க் இருக்கு, அனுப்பிச்சு விடுங்களேன். அந்த இதை அப்படியே அனுப்பிச்சு விடுங்களேன். அனுப்பிச்சு விட்டேன் சார். திரும்பவும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்களா, கிடைக்கலையா? நீங்க எதுவும் பண்ண முடியுமா? இங்க பாருங்க, நம்ம கிட்டத்தட்ட ஒரு எத்தனை பேர் வந்திருக்காங்க? வந்திருக்காங்களே 15 பேருக்கு மேல, 16 பேருக்கு மேல இருக்கிறாங்க. 23 பேர் இருக்காங்க. இப்ப டோட்டலா 23 பேர் இருக்காங்க. ஏன் வரலன்றது தெரியல. அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க சார். அந்த லிங்க் நானும் அனுப்பிச்சு விட்டேன். ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், கிடைக்கல. மெசேஜ் பண்ணிட்டேன் அவங்க அப்படின்னாங்க. தெரியல, மேபி அவங்களோட இது ஃபால்ட்டா இருக்கலாம், நெட்வொர்க் ஸ்லோவா இருக்கலாம். கட் பண்ணிட்டு மறுபடியும் ட்ரை பண்ண சொல்லுங்க. ஏன்னா 23 பேர் வந்திருக்காங்க, 7 தான் வந்திருக்காங்க. ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம்.
இதே பிரச்சனை தான் ஐயா, எவ்வளவு நேரம் நான் ட்ரை பண்ணிட்டு இப்பதான் எனக்கு கிடைச்சது. ஓகே ஓகே, மேபி நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கலாம், தெரியல எனக்கு. ஆமா ஐயா. நெட்வொர்க் என்னோட சைடுல நெட்வொர்க் நல்லா இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்க சைடுல வேற ப்ராப்ளம் ஏதாவது இருக்கான்றத பாருங்க. ஓகே, வணக்கங்க ஐயா. ரொம்ப நேரம் நானும் 10 நிமிஷமா ட்ரை பண்ணினே இருந்தேங்க ஐயா. சரி 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 சரி. சார் இங்க செவ்வாய் நீசமா அம்சத்துல இருக்கு. ஜாயின் பண்ணிட்டாங்க. தேங்க்ஸ், தேங்க் யூ தேங்க் யூ. சிவா சொல்லுங்க. வணக்கம் ஜி. கிடைச்சிருச்சு ஜி. வணக்கம் வணக்கம். தேங்க் யூ. செவ்வாய் அம்சத்துல நீசமா சூரியன் கூட இருக்கு. நம்ம பாதிப்பு செவ்வாய் அம்சத்துல நீசமா இருக்கு. ஓகே, இதை நம்ம செவ்வாய் பாதிப்புன்னு தான் எடுக்கணும். ஆமா கண்டிப்பா. ஓகே, செவ்வாய் பாதிப்பு அம்சத்துல இருக்கிறது மட்டும் பார்த்து நம்ம அம்சத்துல இருக்கிறது எடுத்துக்கலாம். இங்கே ராசியிலே பாத்தீங்கன்னா செவ்வாய் பாதிப்பு அடைஞ்சிருக்கு. எப்படி பாதிப்பு அடைஞ்சிருக்குன்னா, ராகுக்கு 1 4 7 10 செவ்வாய் இருந்தா பாதிப்பு அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்ல, வளர்பிறை சந்திரனுக்கு 2 12 செவ்வாய் இருந்தா பாதிப்பு இல்ல. ராகுக்கு 1 4 7 10 இருந்து வளர்பிறை சந்திரனுக்கு 2 12 இருந்தாலும் இல்ல சூரியனுக்கு 2 12 இருந்தாலும் பாதிப்பு இல்லைன்னு சொல்லிடுவோம். ஆனா இங்க சூரியனுக்கு 2 12 இல்ல, சந்திரனுக்கு 2 இருக்கு. சந்திரனுக்கு 2 இருந்தாலும் தேய்பிறை சந்திரன்றதுனால பாதிப்பு. சார் கொஞ்சம் மியூட் போட்டுங்க சார். தேய்பிறை சந்திரன்றதுனால இங்க பாதிப்பு அதிகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சோ இங்க எல்லா கிரகமுமே ஏதோ ஒரு விதத்துல கெட்டு போயிருக்கு. இவருக்கு திருமணம் நடந்ததுக்கு மெயின் காரணம் சுக்கிரன் நல்லா இருக்கார் அப்படின்றது மெயின் காரணம். லக்னாதிபதியை செவ்வாய் பார்க்கிறாரு அப்படின்றது ஒரு காரணம். இதனால திருமணம் நடந்தது. பட் திருமணம் நடந்து மனைவி உயிரோட இல்ல, இறந்துட்டாங்க. 2வது திருமணம் பண்ணியிருக்காரு. சோ இங்க பாத்தீங்கன்னா எந்த தசை செவ்வாய் தோஷம் வந்து லக்னத்துக்கு 4, சந்திரனுக்கு 2 ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படி நம்ம எடுக்கிறது இல்ல. செவ்வாய் தோஷம் பாதிக்கப்பட்ட செவ்வாய் தான் எடுக்கிறோம். சரி, நம்ம செவ்வாய் தோஷமா அப்படி எடுக்கிறது இல்ல. செவ்வாய் தோஷம்னு எடுத்தீங்கன்னா தான் நீங்க வந்து சொல்றது அப்படி. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷமா நம்ம எடுக்கிறது. செவ்வாய் பாதிக்கப்பட்ட செவ்வாய்ன்னு எடுக்கிறோம். அது வந்து செவ்வாய் வந்து எப்படிலாம் பாதிக்கப்படுறாருன்னா, சந்திரனால பாதிக்கப்படுவார், சூரியனால பாதிக்கப்படுவார், ராகுவால பாதிக்கப்படுவார். இவங்களுக்கு 1 4 7 10 செவ்வாய் இருந்தா செவ்வாய் பாதிப்புன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இங்க ராகு சூரியன் வேற, ராகு சூரியன் சந்திரன் இவங்களுக்கு 1 4 7 10 செவ்வாய் இருந்தாருன்னா பாதிப்பு. தேய்பிறை சந்திரன் தேய்பிறை சந்திரனுக்கு. ஆமா, ஓகே ஓகே ஓகே. சோ இங்க எல்லா கிரகமும் அது மட்டும் இல்லாம இப்ப எந்த தசாபுத்தி நீங்க வந்து பாத்தீங்கன்னாலும், இப்போ ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்துது அப்படின்னு எடுத்து பாருங்களேன். எந்த தசாபுத்தி எடுத்தாலும் அதுல சுப கிரக பார்வைகள் எதுக்குமே இல்லை. இப்ப குரு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் குரு எங்க பாக்குறாரு? குரு வந்து 2ஆம் இடத்தை பாக்குறாரு, அங்க வேற கிரகங்கள் இல்ல. சுக்கிரன் 11ஆம் இடத்தை பாக்குறாரு, வேற கிரகங்கள் இல்ல. சோ எந்த தசாபுத்தி இவருக்கு நடந்தாலும் அந்த தசாபுத்தியில சுப கிரக பார்வைகள் இல்லை. மேபி சுபகிரகங்கள் அந்த 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 ராசியில வரும்போது, கோச்சாரத்துல வரும்போது நன்மைகளை பண்ணும் அப்படின்னு சொல்லலாமே தவிர, பொதுவா பார்க்கும்போது எந்த தசாபுத்தியுமே இவருக்கு பெரிய நன்மைகளை கொடுக்காது அப்படிங்கிறத நாம எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்த ரூல் இந்த ரூல் எழுதிக்கிங்கன்னா, 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஒன்று கூடி, 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி ஒன்று கூடி, இல்ல ஒன்று கூடலனாலும் பரவாயில்ல, 6 8 12 மறையணும். 6 8 12 மறைஞ்சு 7ஆம் இடத்துல பாவர்கள் இருந்தால், 7ஆம் இடத்துல பாவர்கள் இருந்து அவங்க தசாபுத்தி ஏதாவது ஒரு தசாபுத்தி வந்ததுன்னா மனைவி பிரிவாங்க அப்படிங்கிறது ரூல். மறுபடியும் சொல்றேன், 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் கூடி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கலாம், இல்ல தனித்தனியா இருந்தா கூட பரவாயில்ல. 6 8 12 மறைஞ்சு, 2ஆம் அதிபதி 7ஆம் 6 8 12 மறைஞ்சு 7ல பாவகிரகங்கள் இருந்து இவங்களோட தசாபுத்தி வந்ததுன்னா மனைவிக்கு பிரச்சனையை தரும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். தாரதோஷம் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த தாரதோஷம் இருக்கிறதுனாலதான் மனைவிக்கு உயிர்கண்டத்தை கொடுத்தது, ஜாதகருக்கு கொடுக்கல. நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் நம்ம என்ன சொல்லியிருப்போம், சூரியன் குரு சுக்கிரன் புதன் கெட்டதுனால ஜாதகருக்கு உயிர்கண்டம் இருக்கு, நம்ம 8ஆம் இடத்தை பார்க்கணும், இல்ல 8ஆம் அதிபதியை பார்க்கணும்னு சொல்லியிருப்போம், 10ஆம் அதிபதியை பார்க்கணும்னு சொல்லியிருப்போம். இங்க அது இல்லாம மனைவிக்கு கண்டம் கொடுத்தது காரணம் என்னன்னா, இங்க 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் கூடி 6 8 12 மறைஞ்சி 7ல பாவர்கள் இருந்து இவங்களோட தசாபுத்தி வரும்போது ஜாதகருக்கு
உயிர்கண்டத்தை கொடுத்துருச்சு, ஜாதகரோட மனைவிக்கு உயிர்கண்டத்தை கொடுத்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா கேளுங்க, இல்லை நம்ம நெக்ஸ்ட் சார்ட்டுக்கு போயிடலாம். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இது போன ஜாதகத்துல பார்த்ததுல இல்லைங்க ஐயா. ஓகே ஃபைன். ஓகே, இப்ப அடுத்து ரெண்டாவது ஜாதகம். ரெண்டாவது ஜாதகத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆயுள் கண்டத்தை பத்தி அனலைஸ் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். இங்க ஆயுள் கண்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னென்ன பார்க்கணும் ஆயுளுக்கு? 1, 8, 10 குரு சுக்கரன் புதன். ஓகே, சோ நம்ம ஆயுளுக்கு வந்து பொதுவா 1, 8, 10, அப்புறம் குரு சுக்கரன் புதன், அப்புறம் 8ஆம் அதிபதி சனி, இவங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். முதல்ல நீங்க எடுத்தோன்னா ஆயுளுக்குன்னு பார்க்கும்போது குரு சுக்கரன் புதன் இவங்களோட நிலைமைகள் எப்படி இருக்குன்றதை பாருங்க. இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவங்க நல்லா இல்லை அப்படின்னா அடுத்து நம்ம வந்து 1, 8, 10 8ஆம் அதிபதி சனி இவங்களை பார்க்கணும் அப்படிங்கறது ஈஸியா எடுத்துக்கலாம். இங்க வந்து லக்னம் பாருங்க. லக்னம் என்ன லக்னம்? லக்னம் வந்து சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துல யாரா இருக்கா? கேதுவும் சனியும் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ 1ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்காரு எடுத்துக்கலாம். குரு எங்க இருக்காரு? குரு வந்து 4ல இருக்காரு. ஸோ குரு நல்லா இருக்காரா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு எப்படி இருக்காரு? 4ஆம் இடத்துல இருக்காரு. நல்லா இருக்காருன்னு எடுத்துக்கலாம். ஆனா சந்தியில இருக்கிறாரு. இங்க பாத்தீங்கன்னா 28 டிகிரி 28.42 டிகிரி, அதாவது சந்தியில இருக்கிறாரு. சந்தியில குரு இருக்கிறது. நம்ம எந்த கிரகமே ஆரம்பத்துல லக்னம் கெட்டு போச்சுனாலும் இல்ல குரு ஒரு கிரகம் கெட்டு போச்சுன்னா அதுக்கு என்னென்ன ரூல்னு பார்த்துருக்கோம். சந்தியில இருக்கக்கூடாது, திதிசூன்யத்துல இருக்கக்கூடாது, அவயோகி நட்சத்திரத்துல இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நிறைய விதிகள் பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த விதியில ஒரு விதியில குரு வந்து சந்தியில இருக்காரு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ சந்தியில இருக்கிற குரு இந்த ஆயுள் கண்டம் தோஷம் வரும்போது அதுக்கு பெரிய நன்மைகளை கொடுக்கறது இல்லை. ஸோ குரு கெட்டு போயிருக்காருன்னே நம்ம இங்க எடுத்துக்கலாம். அடுத்து சுக்கிரன் நீசம். இங்க பாத்தீங்கன்னா சுக்கிரன் அடுத்து வந்து சுக்கிரன் நீசம். 2ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமா இருக்காரு. 3ஆம் இடத்துல புதன் நீச, அதாவது லக்னாதிபதியோட சேர்ந்து இருக்காரு. 3ஆம் இடத்துல புதன் மறைவுன்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்க குரு சுக்கிரன் புதன் 3 பேருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது பாதிக்கப்பட்டதா அடுத்து நம்ம 1, 8, 10 பார்க்கணும். இங்க 1, 8, 10 பாருங்க. 1ல கேதுவும் சனியும் இருக்கிறாங்க. ஸோ 1ல கேதுவும் சனி இருக்கும்போது இதுவும் பாதிப்பு கொடுக்குது. 1ல கேது சனி மட்டும் இல்ல, இவங்க ரொம்ப 10 டிகிரிக்குள்ள இருக்காங்க. இப்ப சனி பாருங்க 13:35, கேது வந்து 8ல இருக்காரு. ஸோ 2 பேருமே 10 டிகிரி வித்தியாசம், 10 டிகிரிக்கு மேல இருக்கணும். அந்த வித்தியாசம் இருந்தாதான் பாதிப்பு இல்லைன்னு எடுத்துக்கலாம். ஸோ சனி வந்து கேதுவால பாதிக்கப்பட்டிருக்கார். ஸோ இது ஒரு காரணம். இந்த காரணத்தினாலதான் இவருக்கு ஆயுள் கண்டம் ஏற்பட்டதுக்கு இது ஒரு காரணம். அடுத்து 8ஆம் அதிபதி குரு. 8ஆம் அதிபதி குரு வந்து எப்படி இருக்காரு? குரு சந்தியில இருக்காரு. ஸோ இது 8ஆம் அதிபதி சரியில்லை. அடுத்து சனியை பார்க்கணும். சனி இங்க ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். லக்னத்திலேயே சனி வந்து கெட்டு போயிருக்காருன்றது பார்த்துட்டோம். ஸோ 1, 8, 10ஆம் அதிபதி பார்க்கணும். அடுத்து 10ஆம் அதிபதி யாரு? 10ஆம் அதிபதி சுக்கிரன் எப்படி இருக்காரு? நீசமா. 1, 8, 10 இது பாதிக்கப்பட்டிருக்கு. 1, 8, 10 பாதிக்கப்பட்டிருக்கு. குரு சனி புதன் பாதிக்கப்பட்டிருக்காரு. 8ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கு. சனி பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்க 8 கிரக விஷயமே இங்க பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால இவருக்கு ஆயுள் கண்டம் உண்டு அப்படிங்கிறத நாம ஈஸியா எடுத்து சொல்லலாம். இதுல ஏதாவது புரியலையான்னு சொல்லுங்க. அது இல்லாம இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா அதுக்குதான் 3 இது மறந்துடுவது தான் பண்ணனாலும் இங்க 3 இது ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு விதி ஒண்ணு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கு? அந்த விதி இப்ப இல்ல, ஒரு 2-3 கிளாஸுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் அந்த விதியை. எல்லாருமே ராகு சாரம் வாங்கியிருக்காங்க சார். ராகு சாரம் வாங்கி கரெக்ட். பட் அந்த விதி என்ன விதி? அது விதி ஞாபகம் இருக்கா? இல்லைங்க சார். ஓகே, சோ என்ன விதின்னா, ஒரு கிரகம் ராகு சாரத்திலேயோ கேது சாரத்திலேயோ இருந்து அதுக்கு 10ஆம் இடத்துலயும் ஒரு கிரகம் ராகு சாரம் கேது சாரம் வாங்கியிருந்தாலும், இல்ல 19வது நட்சத்திரத்திலேயும் ராகு சாரம் கேது சாரம் வாங்கியிருந்தாலும் அதுக்கு உட்பட்ட கிரகங்கள் வந்து பெரிய இந்த ஜாதகரால பெரிய நன்மைகள் அடையாது அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். இங்க அதுக்கு உட்பட்ட யாரா இருக்கா? இங்க பாருங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. ஒரு கிரகம் ராகு அல்லது கேது சாரம், ஒரு கிரகம் ராகு அல்லது கேது சாரம் வாங்கி அதுக்கு 10ஆம் நட்சத்திரத்திலையும் 19வது நட்சத்திரத்திலையும் வேறு ஒரு கிரகம் ராகு சாரம் கேது சாரம் வாங்கி இருந்ததுன்னா
இப்ப ராகுனா ராகுவா இருக்கணும், கேதுனா கேதுவா இருக்கணும். நீங்க ஒன்னு ராகு இன்னொன்னு கேதுலாம் எடுத்துக்கூடாது. ஓகே, இங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த கிரகம் வந்து ராகு சாரம் வாங்கியிருக்கு, குரு வந்து ராகு சாரம் வாங்கியிருக்கு. சோ இது எங்கேருந்து எடுக்கணும்? நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்கணும், லக்னத்துல இருந்து எடுக்கணும். நீங்க வந்து செவ்வாயில இருந்து எடுத்தீங்கன்னா எல்லா கிரகமுமே வந்துடும். அதனால செவ்வாயில இருந்து எடுக்கக்கூடாது. இங்க இதுல இருந்து எடுங்க, லக்னத்துல இருந்துங்க. லக்னத்துல குரு வந்து இங்க குரு இல்ல சாரி புதன் வந்து சுவாதியில இருக்கு. புதன்ல இருந்து ஆரம்பிங்க, புதன் சுவாதியில இருக்கு. அதுக்கப்புறம் ராகு சதயத்துல ராகு சாரத்துல இருக்கு. அதுக்கப்புறம் செவ்வாய். ஸோ இதுல இருந்து இந்த இந்த குரூப் ஃபுல்லா சூரியன், குரு, சந்திரன், ராகு, செவ்வாய், இந்த கிரக உறவுனால ஜாதகருக்கும் பெரிய நன்மை இல்லை, அந்த கிரக உறவுகளுக்கும் பெரிய நன்மை இல்லை. இவர் கூட இருக்கிற வரைக்கும் அந்த உறவுகள் கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல பாதிப்படைவார்கள். விதி இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். பெரிய பாதிப்பாவும் இருக்கலாம், அது அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து. பட் இதெல்லாம் பெரிய நன்மைகள் இல்லை, ஜாதகருக்கு நன்மை இல்லை, அந்த உறவுகளுக்கும் நன்மை இல்லைன்றதை எடுத்துக்கலாம். சொல்லுங்க சார். விதி இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். ஒரு கிரகம் ராகு சாரம் பெற்று 10 ராகு சாதத்துல இருந்து அதுக்கு 10ஆம் இடத்துலயும் அல்லது 19வது நட்சத்திரம், 10ஆம் இடம் இல்ல 10வது நட்சத்திரத்திலயோ இல்ல 19வது, இது எல்லாம் ஒரே நட்சத்திரமா வரும். 10வது நட்சத்திரமும் 19வது நட்சத்திரமும் ஒரே நட்சத்திரம். இங்க வந்து சுவாதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 10வது நட்சத்திரம் சதயம், அடுத்து 19வது நட்சத்திரம் திருவாதிரை. சாரி, செவ்வாய் வந்து திருவாதிரை, சதயம் போட்டேன் நானு, செவ்வாய் வந்து திருவாதிரை, செவ்வாய் சதயம் போட்டா சாரி திருவாதிரைன்னு போட்டுக்கோ. ஓகே, இங்க 19வது நட்சத்திரத்துல இருக்கும்போது இது வந்து அந்த காரக உறவுகளுக்கு பெரிய நன்மைகளை கொடுக்காது. இவரோட கூட இணைஞ்சு இருக்கும்போது அது கண்டிப்பா ஒரு பிரச்சனைகளை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இது வரைக்கும் புரியுதுங்களா? சோ இவருக்கு தந்தையால நன்மை இல்லை, தந்தையால இவருக்கும் நன்மை இல்லை, கண்டிப்பா ஒரு லாஸ் கிடைக்கும். அடுத்து வந்து குருண்டா தந்தையை எடுத்துக்கலாம், குழந்தைய எடுத்துக்கலாம். அடுத்து வந்து சந்திரன் அம்மா எடுத்துக்கலாம், ராகு அப்பா வழி பார்ட்னர் எடுத்துக்கலாம். அடுத்து சகோதரர் சகோதரி அவங்க சம்பந்தமான செவ்வாய்ன்றத அப்படி எடுத்துக்கலாம். சார் குரு கேட்டையில தானே சார் இருக்காரு? இல்லைங்க, இதுல ஆரம்பிச்சு, அதாவது ஒரு கிரகம் ராகு சாரத்திலேயோ அல்லது கேது சாரத்திலேயோ இருந்து அதுக்கு 10வது நட்சத்திரம் 19வது நட்சத்திரம் இதுல வேற ஒரு கிரகம் கேது சாரமோ ராகு சாரத்திலே இருந்ததுன்னா அதுக்கு உட்பட்ட கிரகங்கள் எல்லாமே அந்த காரக உறவுகள் பாதிப்படையுது. சார் இந்த ஜாதகத்துல சூரியனும் வலுவில்லை, சந்திரனும் வலுவில்லை, செவ்வாயும் பகை வீட்டுல, லக்னத்திலையும் கேது, லக்னத்துல பாதகாதிபதி, 7ஆம் பாவாதிபதி கெட்டு போச்சு. எப்படித்தான் இந்த ஜாதகம் வாழ்றாருன்னே தெரியல சார். அதுதான் சொல்றேனே சார், 1-8-10 குரு சுக்கிரன் புதன் 8ஆம் அதிபதி சனி எல்லாருமே கெட்டு போயிருக்காங்க இல்லையா? சோ இதனால இவர் வந்து ஒரு 15 வயசு 16 வயசுல இறந்துட்டார், தூக்கு போட்டு இறந்துட்டார். சிவா. சோ இந்த ஜாதகம் இதுதான் வந்து இந்த ஜாதகம். ஓகே, அடுத்து வந்து இது வரைக்கும் புரியுது இல்லையா? அடுத்து வந்து கர்மா தியரி எப்படி எடுக்கிறதுன்றத நம்ம ஏற்கனவே 2-3 கிளாஸ்ல பார்த்துருக்கோம். இந்த இதை பொறுத்த வரைக்கும் கர்மா எப்படி எடுக்கிறது, கர்மா எடுக்கும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், 10ஆம் இடத்தை பார்க்கணும், சனியை பார்க்கணும். 10ஆம் இடத்தை 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை பார்க்கணும். இங்க 10ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை. 10ஆம் அதிபதி எப்படி இருக்காரு? நீச்சமா இருக்காரு. 10ஆம் அதிபதி நீச்சமா இருக்காரு. ஓகே, சுக்கிரன் நீச்சமா இருந்தாலும் உச்சமா இருந்தாலும் என்ன டைப்பான பிரச்சனைகள் இருக்கும்? திருமண பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, வசதி வாய்ப்புகள், சுற்றுப்புறம், சுத்தி இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது தாய், சகோதரி, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு. சோ நம்ம இப்ப கர்மா தியரி எடுக்கிறோம் இல்லையா? சோ இது வந்து ஜாதகருக்கு பொதுவா நம்ம சொல்லும் போது சுக்கிரன் இங்க நீசமா இருந்ததுன்னா கண்டிப்பா இருதாரம் உள்ள குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சிம்பிளா எடுக்கணும்னா நம்ம அதாவது சுக்கிரன் நீங்க இப்ப சொன்ன பலன்கள் எல்லாம் இப்ப ஜாதகருக்கு அது கிடைக்குமா கிடைக்காதா, இல்ல கிடைக்கும் போது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எல்லா பலன்களும் எடுத்துக்கலாம். ஆனா இங்க சுக்கிரன் நீச்சமா இருந்தாருன்னா கண்டிப்பா இருதாரம் உள்ள குடும்பம்.
அந்த குடும்பத்துல யாருக்கோ ஒருத்தருக்கு, அது ஜாதகருக்காகவும் இருக்கலாம், இல்ல அவரோட அப்பாவுக்கா இருக்கலாம், இல்ல தாத்தாவுக்கா இருக்கலாம். இங்க சுக்கிரன்றது 10ஆம் இடம் சுக்கிரன். 9ஆம் அதிபதி அதை பாக்குறாரு. சோ 9ஆம் ஜாதகத்துக்கு 9ஆம் அதிபதி பார்க்கணும். 9ஆம் அதிபதின்றது யாரு? அப்பா. சோ அப்பா வழியில இல்ல அப்பாவுக்கு 2 திருமணம் இருக்கணும். சோ 9ஆம் இடம்ன்றது அப்பா, அவர் 9ஆம் அதிபதின்றது செவ்வாய் வந்து சுக்கிரனை பார்க்கிறார். சோ அப்பா வழியில இல்ல அப்பாவுக்கு 2. சோ இது இந்த ஜாதகருக்கு அப்பாவுக்கு 2 திருமணம். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் செவ்வாயும் நிலம், வீடு, மனை, சொத்துக்களை குறிக்கக்கூடிய கிரகம். இப்ப 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால அது வந்து என்ன சொல்லுது? சொத்து, அப்பாவோட சொத்து. அது செவ்வாய் சொத்துக்காரன் செவ்வாய் பார்க்கறதுனால அப்பாவோட சொத்து. சோ இந்த அப்பாவோட சொத்தை 2ஆம் தாரத்துக்கிட்ட இருந்து இவங்க பேரம் பேசியோ இல்ல கோர்ட் வழக்கு போட்டு வாங்கி அதை இவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த கர்மா தியரி சொல்லுது. அதனாலதான் இந்த ஜாதகர் இந்த நிலையில பிறந்திருக்காரு. சோ அதை அடிச்சு பிடிச்சி வாங்கியிருக்காங்க. அப்படி வாங்கின காரணம் தான் இவங்க இந்த ஜாதகர் இந்த நிலையில இருக்கிறாரு. சோ அந்த சொத்தை திருப்பி கொடுத்திருந்தாங்கன்னா இவங்களுக்கு உயிர்கண்டங்கள் வந்திருக்காது, இல்லாட்டி உயிர்கண்டங்கள் வரும் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகம் சொல்லுது. சோ கர்மா தியரி எடுக்கும்போது 10ஆம் இடத்தை பாருங்க, 10ஆம் அதிபதியை பாருங்க, சனியை பாருங்க. சனி 10ஆம் இடத்தை பாக்குறாரா? 10ஆம் பார்வையா பாக்குறாரு. அடுத்து சொத்துக்காரகன் செவ்வாய் வந்து 10ஆம் அதிபதியை பாக்குறாரு. சோ சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எடுத்துடலாம் இவங்களுக்கு. சொத்து சோ இங்க 2ல வந்து சுக்கிரன் நீசமா இருக்கிறதுனால இருவழி 2 தாரங்கள் உள்ள குடும்பம்னு எடுக்கலாம். 9ஆம் அதிபதி யாரு? இங்க செவ்வாய். அவர் வந்து இங்க பார்க்க. சோ அப்பா வழியில இல்ல அப்பாவுக்கு இருதாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சிம்பிளா இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சொத்து தவறான வழியில வந்ததுனால இந்த ஜாதகரோட என்டையர் பிறப்பை வந்து இந்த கர்மாவை நோக்கி பிறந்திருக்கு. இந்த கர்மாவை சரி செஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு உயிர் தோஷங்கள் இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த ஜாதகரை தத்து கொடுத்து வாங்கியிருக்கணும், ஆரம்பத்திலே தத்து கொடுத்து வாங்கியிருந்தாங்கன்னா இந்த உயிர்கண்டங்கள் வந்திருக்காது. சார் அதே பத்தி சனி வந்து நிஷ்பலம் வேற இல்ல சார் லக்னத்துல? என்னங்க? சோ கர்மகாரகன் லக்னத்துல நிஷ்பலம்ன்றதுனால கம்ப்ளீட்டா ஒரு டேமேஜ். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம இங்க எப்படி பாக்குறோம்? 1, 8, 10 நல்லா இருக்கா, சனி நல்லா இருக்கா, 8ஆம் அதிபதி நல்லா இருக்கா, குரு சுக்கிரன் புதன் நல்லா இருக்காங்க, அவ்வளவுதான். இந்த 8 பாயிண்ட பாக்குறோம். இந்த 8 பாயிண்ட்டுமே இங்க வந்து நமக்கு வந்து வீக்கா இருக்கு. அதனால உயிர்கண்டம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த உயிர்கண்டத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இவங்க ஆரம்பத்திலே ஜோசியரை பார்த்திருந்தாங்கன்னா உயிர்கண்டத்தை எப்படி போக்கலாம் அப்படின்னா இந்த சொத்தை வந்து இவங்க அனுபவிக்காம யாருக்காவது விட்டு கொடுத்துட்டாங்கன்னா இல்ல இந்த சொத்தை வாங்காம இருந்தாங்கன்னா, எந்த விதத்திலையும் வாங்காம இருந்தாங்கன்னா இவங்க வந்து நல்லபடியா இருந்திருக்கலாம். இந்த சொத்தை அனுபவிக்கும் போது இவங்களுக்கு அது உயிர்கண்டத்தை கொடுக்குது. இவங்களுக்கு மட்டும் இல்ல, இவங்க சந்ததிக்கே அந்த இதை கொடுக்கும். ஜாதகருக்கு ஓகே, இந்த ஜாதகருக்கு கொடுத்து இது பண்ணிருக்கே தவிர இந்த சொத்துக்களை மறுபடியும் இந்த ஜாதகர் இறந்துட்டாருன்னா இது அடுத்தது இவங்க குடும்பத்துல யார் அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் சேரும், அவங்களோட வாரிசுகளுக்கு போய் சேரும். ஸோ நம்ம அடிச்சு பிடிச்சி வாங்கக்கூடாதுன்றது இங்க ரூல். அவ்வளவுதான். நம்ம வந்து நார்மலா கேட்டு வாங்கிறது, அவங்களா மனசை இறங்கி கொடுக்கறதுன்றது வேற விஷயம். ஆனா அடிச்சு பிடிச்சி ஒரு சொத்தை வாங்கினீங்கன்னா அது கண்டிப்பா பிரச்சனைகளை கொடுக்கும். ஓகே, இது புரிஞ்சிருச்சான்னு பாருங்க, இல்லாட்டி நம்ம அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போயிடலாம். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்லையா? அடுத்ததுக்கு போயிடலாமா? ஓகே 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 சார், இதுல குரு பாதிப்புங்கிறதுல இன்னொரு பாயிண்ட், குரு வந்து கேட்டையில இருக்கு, கேட்டை 4ல. அப்ப அம்சத்துல பாக்கும்போது புதன் நீசமாகிற வீட்டுல இருக்கு. அதுவும் குரு பாதிப்பா எடுக்கலாமா? இல்ல அப்படி எடுக்கூடாது. அங்க குரு புதன் நீசமா இருக்க இடத்துல நம்ம எடுக்கிறோம். புதன் நீசமா இருந்தா தான் நம்ம வந்து குரு பாதிப்புன்னு எடுக்கணும். இங்க குரு இருக்கிறது சந்தியில இருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாம். சந்தியில இருக்கிறதுனால குரு பாதிப்படைஞ்சிருக்காரு நம்ம எடுத்துக்கலாம். அது இல்லாம குருக்கு சாரம் கொடுத்த புதன் வந்து ராசியில மறைஞ்சிருக்காரு, அதனால குரு பாதிப்படைஞ்சிருக்காரு. அடுத்த ஜாதகம் எடுத்துங்க. இந்த ஜாதகம் ஒரு பெண் ஜாதகம். இந்த ஜாதகத்துல என்னென்ன இந்த பெண்ணுக்கும் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. அதாவது 2 திருமணத்துக்கு மேல நடந்துருச்சு, 2 பேருமே கூட இல்லை.
அது எதனால அப்படின்றத நம்ம பார்க்கணும். இங்க பாருங்க 2ஆம் இடம் நம்ம பார்த்தோம்னா முதல்ல லக்னத்தை பார்ப்போம் இல்லையா, லக்னத்தை பார்ப்போம். லக்னம் பார்க்கணும், செவ்வாய் லக்னாதிபதி செவ்வாய் 6ல மறைஞ்சிருக்காரு. ஸோ லக்னம் சரியில்லை. அடுத்து குரு, குரு 10, குரு வந்து 5ஆம் அதிபதி குரு 10ல இருக்காரு. அதனால குரு ஓகே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடம், 9ஆம் இடம் யாரு இருக்கு, சந்திரன். சந்திரன் வந்து 12ல மறைஞ்சிருக்காரு. ஸோ 1, 9 சரியில்லை. 5ஆம் இடம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம், 1, 9 சரியில்லைன்னு எடுத்துக்கலாம். ஓகே ஃபைன். அடுத்து வந்து 2ஆம் இடமும் சொல்லுங்க. சுக்கிர சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால அது அப்புறம் வருவோம் நம்ம அடுத்தது. அதாவது அதுக்கு அடுத்தது வந்து வருவோம் நம்ம. இங்க வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் எப்படி இருக்கு, நீங்க சொல்ற மாதிரி சுக்கிரன் சூரியனோட சேர்ந்து இருக்கு. பட் சுக்கிரன் சூரியனோட சேர்ந்து இருந்ததுன்னா இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? இருக்கலாம்ல, சுக்கிரன் சூரியனோட சேர்ந்து இருக்கலாம்ல. ஏன்னா 3 வந்து முக்கூட்டு கிரகங்கள், சுக்கிரன் சூரியன் புதன் 3 முக்கூட்டு கிரகங்கள். ஸோ ஏதோ ஒரு இடத்துல இவங்க சேர்ந்துதான் இருப்பாங்க, சேர்ந்துதான் வருவாங்க. ஆனா அப்படி சேர்ந்து வந்தாலும் என்ன ரூல், என்ன அஸ்தங்கம் அடையக்கூடாது. நீங்க போட்டு சார்ட் போட்டு வச்சிருக்கீங்களா? இங்க பாருங்க, சூரியனோட டிகிரி என்ன, 28 டிகிரி, 27 டிகிரி. சோ சுக்கிரன் ரொம்ப க்ளோஸா இருக்காரு. சோ சுக்கிரன் இங்க அஸ்தங்கம் அடையக்கூடாது, சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் அடையக்கூடாது. ஸோ அஸ்தங்கம் அடைஞ்சதுன்னா அது திருமணம் சார்ந்த விஷயங்கள ஒரு தொந்தரவுகளை பிரிவுகளை கொடுக்குது. 43 டிகிரிக்கு மேல இருக்கக்கூடாது. 43 டிகிரிக்கு மேல இருந்ததுன்னா ஓகே, லேட் திருமணம் பண்ணலாம், இல்ல வந்து ஒரு வித்தியாசமான திருமணத்தை பண்ணிக்கினாலும் ஓகே, அது வந்து சரியா போயிடும். இங்க 43 டிகிரில இருக்கும்போது மத்த 2ஆம் இடம் 7ஆம் இடம் சரியில்லைன்னா மட்டும்தான் அது அங்க வந்து பிரச்சனைகளை கொடுக்கும். இங்க சுக்கிரன் அஸ்தங்கம் அடைஞ்சதுனால திருமணம் இல்லைன்னு எடுத்துக்கலாம், அல்லது திருமணமானாலும் கணவர் இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ 2ஆம் இடம் குரு, 2ஆம் இடம் குரு வந்து நல்லா இருக்கான்னு எடுத்துக்கலாம். 7ஆம் இடம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஒண்ணு. ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 2, 7, 8ல சூரியன் இருந்ததுன்னா 2, 7, 8ல சூரியன் இருந்தா என்ன, ஆண் ஜாதகத்துல பெண் ஜாதகத்துல 2, 7, 8ல சூரியன் இருந்தா சனி ராகு இருக்கிற மாதிரி ஜாதகத்தை இணைக்கணும். அது வந்து ஓகே, அது இணைவுகளை சொல்லியிருக்கோம். ஓகே, எப்ப கல்யாணம் பண்ணலாம் இவங்களுக்கு? 2, 7, 8ல சூரியன் இருந்ததுன்னா எந்த வயசுல கல்யாணம் பண்ணணும்? 30 இல்ல, பெண்ணா இருந்ததுன்னா 26 வயசு முடியணும். ஆணா இருந்தா 30 வயது முடியும். ஆணா இருந்ததுன்னா 29 வயசு முடியணும். 28ல 29வது முடியணும். முடிஞ்சு வேலை 29 பாதிக்கு மேல நடக்கிற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. ஸோ இது ரெண்டுமே பாருங்க. ஏன்னா சீக்கிரமா திருமணம் பண்ணும்போது இவங்களுக்கு கண்டிப்பா இது சார்ந்த ஒரு தொந்தரவுகளை பிரிவினைகளை கொடுக்குது. ஸோ அதனால இந்த பெண்ணுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமே கல்யாணம் பண்ணிட்டாங்க. ரொம்ப சீக்கிரமே, அதாவது 23, 24 வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. இது ஒரு காரணம். ஏன் வந்து அடுத்து வந்து இது ஒரு காரணம் தான், இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு. இது ஒரு காரணம் ஏன் வந்து இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் திருமணம் தோல்வி அடைஞ்சது அப்படிங்கிறதுல. இந்த விதி புரியுதா எல்லாருக்கும்? ஒரு இது சார், அடுத்து இப்போ சார் கேக்குதுங்களா? சொல்லுங்க. இப்ப வந்து 6ல உள்ள கிரகம் வந்து ஆட்சியில இருந்தா அதை மறைவுன்னு எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா? என்னங்க? இப்போ லக்னாதிபதி வந்து செவ்வாய் 6ல இருக்காரு, சரி, ஆட்சியில இருக்கிறதுனால அதை மறைவா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் வச்சுக்கலாம் இல்லையா? இல்ல ஆட்சியில இருந்தாலும் மறைவு. இப்ப 8ஆம் இடத்துல செவ்வாய் வந்து 8ல இருக்காருன்னு வச்சுங்க. செவ்வாய் 8ல இருக்கு தோஷம் எடுப்போமா, இல்ல 8ல இருக்கு தோஷம் இல்ல ஆட்சியில இருக்காரு தோஷம் இல்லைன்னு எடுப்போமா? தோஷம்னு எடுப்போம். அப்ப ஏன் அங்க வந்து செவ்வாய் ஆட்சியா தானே இருக்காரு, தோஷம்? அப்ப இந்த விதி அங்க போல வந்து அதுல நீங்க சொல்ற விதி அங்க கரெக்டா வருமா? ஸோ ஆட்சியா இருந்தாலும் உச்சமா இருந்தாலும் இல்ல வந்து நல்லா இருக்காரு அப்படின்னு எடுத்தா கூட அதுக்கு உண்டான ஒரு நீச பலன்களை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து இப்ப செவ்வாய் இங்க 6ல ஆட்சியா இருக்காருன்னா இவர் வந்து எதிரிகளை ஜெயிப்பாருன்னு சொல்லலாம். எதிரிகளை வெல்வார், எதிரினால இவருக்கு பெரிய தொந்தரவுகள் வராது
எந்த அடிதடி சண்டைனாலும் இவர் வந்து வெல்லுவார், அதுல ஜெயிச்சு முன்னுக்கு வருவார் அப்படின்றத சொல்லலாம். ஆனா செவ்வாய் இங்க 6ல இருக்கிறதுனால நோயை கொடுப்பார். நோய் கொடுப்பாரா மாட்டாரா? நோய் கொடுப்பார் கண்டிப்பா. செவ்வாய் 6ல இருக்கிறதுனால அது சார்ந்த பிரச்சனைகள் கொடுப்பார். செவ்வாய் 6ல இருக்கும்போது திருமணம் பண்றீங்க, செவ்வாய் களத்திர காரகன் 6ல இருக்கும்போது திருமணம் பண்ணும்போது என்ன ஆகும்? திருமணத்துல கண்டிப்பா ஒரு பிரச்சனைகள் உண்டு அப்படின்றது சொல்றோம். சார் இன்னொரு ஒரு கேள்வி சார். இப்போ இங்க 5:33 AM போட்டிருக்கீங்க. 5:33 AM போட்டா ரிஷப லக்னம் வருது ஆப்ல. அது பிஎம்மா இல்ல? சாரி, இது பிஎம். நான் இங்க திருத்தலன்னு நினைக்கிறேன். இது பிஎம். சாரி, நான் முதல்ல ஏஎம் போட்டா பிஎம் வருது. இங்க நான் திருத்தல, பிஎம் போட்டுருக்கேன். ரிஷப லக்னம் வந்துருக்கு. ஆமா, ஏஎம் போட்டீங்கன்னா ரிஷப லக்னம் வரும். கரெக்ட் தான். சாரி. ஓகே, இங்க வந்து 2ஆம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர். 2ஆம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் யார்? இங்க குருக்கு சாரம் கொடுத்தவர் சுக்கிரன். சுக்கிரன் நிலைமை எப்படி இருக்கு? சுக்கிரன் அசங்கத்துல இருக்காரு. ஸோ 2ஆம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் சரியில்லை. ஸோ நம்ம நார்மலா ஃபர்ஸ்ட் ஒரு ரூல்ல வந்து 1, 5, 9 பார்த்துருவோம். அதுக்கு 1, 5, 9 பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் பார்க்கணும். 7ஆம் இடத்தை பார்க்கும்போது இங்க 7ஆம் இடத்துல சுக்கிரன் அசங்கம் அடைஞ்சிருக்காரு. ஸோ 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. அடுத்து 2ஆம் லக்னம் ரிஷபம் தான் சார். இப்ப 2ஆம் அதிபதி புதன் தானே சார்? என்னங்க, எப்படிங்க லக்னம் ரிஷபம் வரும்? பிஎம் போட்டீங்கன்னா ஓகே, அப்ப பிஎம் மாத்திக்கணும். ஓகே சார், பிஎம் மாத்திக்கணும். பிஎம் சார் நம்ம சாரம் கொடுத்தவர வரைக்கும் போவோமா சார்? பார்க்கலையே இது வரைக்கும். சாரம் கொடுத்தவர் பார்த்திருக்கோமேமா, பார்க்கல? பாவகர்த்தாரி நீசம் ஆட்சி இப்படிதானே பார்த்துட்டு வரோம். நீங்க பாவகர்த்தாரி நீசம் அது வந்து செவ்வாய்க்கு தானே பார்த்தோம். இல்ல, சாதாரண கிரக பலத்துக்கு இந்த இடத்துல நீங்க சொல்றது. இப்ப பாத்தீங்கன்னா ஓகே, இது வந்து பொதுவா எந்த கிரகத்துக்கும் நீங்க வந்து தாராளமா எப்படி எடுக்கணும்னா, அந்த 2ஆம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் யாரு, 3ஆம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் யாரு, இதை கண்டிப்பா நம்ம பார்க்கணும். சாரம் பார்க்காதவங்க சுரம் போவாங்கன்னு ஒரு ரூல் இருக்கு இல்லையா? இந்த சாரத்தை கண்டிப்பா பாருங்க. இப்ப சிம்பிளா சொல்ற பாருங்க. இப்ப 3ஆம் அதிபதி இருக்காரு. 3ஆம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் 6, 8, 12ல மறைஞ்சா அந்த ஜாதகருக்கு ஆண் தன்மை இல்லை அப்படிங்கறத சொல்லிடலாம். அந்த பெண்ணா இருந்தாலும் அங்க வீரியம் குறைவு அப்படிங்கறத சொல்லலாம். 5ஆம் இடத்துக்கு சாரம் கொடுத்தவர் 6, 8, 12ல மறைஞ்சதுன்னா குழந்தை டிலே ஆகும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இங்க சாரம் கொடுத்தவர் கண்டிப்பா எடுத்து பாருங்க. ஏற்கனவே சொன்ன ஞாபகம், பட் சொல்லலாம். இப்ப நோட் பண்ணிக்க. மறுபடியும் வரக்கூடிய கிளாஸ்ல இதை வச்சே நம்ம வந்து வேற ஒரு என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அந்த ரூல்ஸ் எல்லாம் தரணும். சார் 2ஆம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் அஸ்தங்கமானாலும் 2ஆம் அதிபதி வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்காங்க. அப்போ நம்ம இது பலமா எடுக்க கூடாதுங்க. வர்க்கோத்தமம் அடைஞ்சதுனாலதான் திருமணம் நடந்திருக்கு. ஆனா திருமண முறிவுக்கு காரணம் இல்லை. அஸ்தங்கமானதுனாலதான் அந்த முறிவு. அஸ்தங்கமானதுனால முறிவு. 2ஆம் அதிபதி சாரம் கொடுத்தவர் நல்லா இல்லைன்றதுனால முறிவு. இவங்க திருமணம் ஆகவே இல்லை அப்படின்னா நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். ஆனா திருமணம் ஆயிருக்கு. ஏன் திருமணம் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்காரு. சுக்கிரன் தன் ஆட்சியா இருக்காரு. இப்ப லவகுமார் கேட்ட மாதிரி இங்க 6ல வந்து செவ்வாய் வந்து ஆட்சியா இருக்காரு. ஆட்சியா கண்டிப்பா இருக்காரு. ஆட்சியா இருக்கிறது ஆட்சின்றதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்க 7ல சுக்கிரன் வந்து ஆட்சியா இருக்காரு. ஆட்சின்னு எடுத்துக்கலாம். திருமணமாயி பிரிவினை கொடுத்துச்சு. இப்ப ஒரு சில ஜாதகங்களை பாத்தீங்கன்னா திருமணமே நடக்கலன்னு நம்ம எடுத்திருப்போம். அந்த திருமணமே நடக்கலன்ற காரணத்துல 7ஆம் இடம் சுத்தமா பாதிக்கப்பட்டிருக்கும். 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருப்பாரு. இந்த சாரம் கொடுத்தவங்களும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சோ ஒரு கிரகம் ஆட்சி உச்சமா இருந்து 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் குரு பார்வை இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு. சோ இதுவும் ஒரு காரணம் இவருக்கு வந்து திருமணமானது. 2ல குரு வந்து 2ஆம் இடம் சாரம் வாங்கினவர் கெட்டு போயிட்டாரு நம்ம சொல்றோம். 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு. சோ திருமணம் ஆச்சு. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் சாரம் கொடுத்தவர் கெட்டு போயிட்டாரு, வெளியில வந்துட்டாரு. இதுதான் வந்து காரணங்கள். ஓகே, ஸோ 2, 7 கெட்டு இருக்கு. லக்னாதிபதி கெட்டு போயிருக்காரு. ஸோ இந்த காரணங்கள்னால இவங்களுக்கு திருமணங்கள் நடக்கல. அப்புறம் 7ஆம் இடம் பார்த்தீங்கன்னா பாவகர்த்தாரியில இருக்கு பாருங்க. 7ஆம் இடம் பாவகர்த்தாரியில, 7ஆம் அதிபதி பாவகர்த்தாரியில, 7ஆம் இடம் பாவகர்த்தாரியில, 7ஆம் அதிபதி பாவகர்த்தாரியில. ஸோ இதுவும் ஒரு காரணம். ஸோ பொதுவா ஒரு ஜாதகத்துல லக்னம் பலம் இருந்ததுனால அந்த ஜாதகருக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு பலம் வந்துடும். இங்க வந்து லக்னத்தை செவ்வாய் பாக்குறாரு, நம்ம லக்னம் பலம்னே கூட எடுத்துக்கலாம். செவ்வாய் வந்து கெட்டு போயிருக்காருன்னு ஒரு பக்கம் நம்ம எடுத்தாலும்
செவ்வாய் லக்னத்தை பார்க்கறாரு. எந்த எந்த கிரகமுமே தன் வீட்டை பார்க்கும்போது பலம். ஸோ இதுவும் ஒரு காரணம் இவருக்கு திருமணம் நடந்ததுக்கு. ஆனா செவ்வாய் இங்க 6ல இருந்து பலம் இழந்துட்டாரு, அதனால திருமண முறிவுகள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இன்னொரு ரூல் சொல்லியிருப்போம். அதாவது பெண் ஜாதகத்திலையும் சரி ஆண் ஜாதகத்திலையும் சரி, தனுசு கெட்டு குருவும் கெட்டால், தனுசு கெட்டு குருவும் கெட்டால், அல்ல 9ஆம் இடமும் கெட்டால், 9ஆம் அதிபதி கெட்டால் அப்படின்னு எடுத்திருப்போம். இங்க இவங்க கெட்டு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்துல ஒரு தொந்தரவுகள் உண்டு அப்படின்னு எடுத்திருப்போம். இங்க பாத்தீங்கன்னா தனுசு இல்ல ராகு, ராகுக்கு தனுசுல ராகு எந்த விதத்திலையுமே இங்க தனுசுல இருக்கும்போது தனுசு கெட்டு போயிருக்குன்னு எடுத்துக்கலாம். அடுத்து குரு எப்படி இருக்காரு? சாரம் வாங்கின குரு, சாரம் கொடுத்த குரு நல்ல நிலைமையில இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன ரூல் சொல்லியிருக்கோம்? 2ஆம் இது கெட்டு 9ஆம் அதிபதி கெட்டு போனா, 9ஆம் அதிபதி 12ல மறைஞ்சிட்டாரு. ஸோ ஒரு பெண் ஜாதகத்துல 2ஆம் இடம் கெட்டு 9ஆம் அதிபதியும் கெட்டு போனால், அதாவது தனுசு 2ஆம் இடம் இல்ல, தனுசும் மிதுனமும் கெட்டு. தனுசும் மிதுனம் ஏன் எடுக்கிறோம்னா காலபுருஷனுக்கு 3ஆம் இடம், அதாவது ஆணுக்கு வந்து 3ஆம் இடம் மிதுனம், பெண்ணுக்கு 3ஆம் இடம் தனுசு, அது கழுத்து நம்ம எடுத்துப்போம். அங்க இவங்க 2 பேரும் கெட்டு 9ஆம் அதிபதி காலபுருஷனுக்கு நம்ம 9ஆம் அதிபதி குரு கெட்டக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். இங்க 9ஆம் அதிபதி சந்திரன் கெட்டு போயிட்டாரு. சோ இதுவும் ஒரு காரணம் இவங்க திருமண முறிவு ஏற்பட்டதுக்கு. இங்க பாருங்க, 7ஆம் அதிபதி ராசியில கெட்டு அம்சத்திலையும் கெட்டு போயிருப்பாரு. அம்சத்துல மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் இல்லையா, அம்சத்துல எங்க இருப்பாரு? மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னு நீசமா இருக்காங்க சார், கண்ணில அம்சத்துல நீசம். இங்க ராசிலையும் கெட்டு 7லையும் அம்சத்திலையும் கெட்டதுனால அதுவும் ஒரு காரணம் இவங்க வந்து அடுத்த திருமணத்தை நோக்கி போனதுக்கு. அம்சத்திலயும் சூரியனும் சுக்கிரனோட இருக்காரு சார் 2 பேரும். என்னங்க? அம்சத்திலையும் கண்ணில சூரியன் சுக்கிரன் சேர்க்கை. ஆமா, 2 ஒரே டிகிரியில தான் இருக்கு. 2 பேர் மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்துல தான் இருக்காங்க. நம்ம சூரியன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க சுக்கிரன் 7ஆம் இடம் கெட்டு போயிருக்குன்னு இருக்கிறோம். 7ஆம் இடம் கெட்டு போயிருக்கும் போது இங்க அம்சத்துல நீசமாயிருக்கு, இங்க வந்து அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கு, அங்க நீசமாயிருக்கு. ஸோ சூரியன் கெட்டதுன்னு எடுக்கும்போது தந்தையால பெரிய நன்மைகள் இல்லை அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அம்சத்துல வந்து சூரியனும் இதுவும் வந்து இங்க இருக்கும்போது நம்ம தந்தையால உறவுகள் சரியில்லை, தந்தையோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்காது, தந்தையால எந்த விதத்திலையும் இவங்களுக்கு புண்ணியம் இல்லை அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி பொதுவா தனுசு மிதுனம் வந்து கெட்டாலே பிரச்சனை தானே சார்? தனுசு மிதுனம் இல்ல, தனுசு மிதுனம் கெட்டு 9ஆம் அதிபதி, பெண்ணுக்கு வந்து 9ஆம் அதிபதி கெடக்கூடாது. பெண்ணுக்கு 9ஆம் இடம், பெண்ணுக்கு 9ஆம் இடம் கெடக்கூடாது. தனுசு மிதுனம் கெட்டு பெண்ணுக்கு 9ஆம் இடம் கெடக்கூடாது. கெட்டதுன்னா பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் 6-8 இருந்து, 7ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் 6-8 இருந்தாங்கன்னா அந்த பெண்ணுக்கு போகம் சார்ந்த விஷயங்கள்ல நாட்டம் அதிகமா இருக்காது. 7ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் 6-8 இருந்தால் போகம் சார்ந்த விஷயங்கள்ல அந்த பெண்ணுக்கு நாட்டம் இருக்காது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இருக்காது? அதுக்கு அடுத்த ரூல் பாத்தீங்கன்னா 9ஆம் அதிபதி 12ல மறைஞ்சது ஒரு விதத்துல கெடுதல்னு சொல்லலாம். அடுத்து சனி சந்திரன் 9ஆம் அதிபதியை பாக்குறாரு, செவ்வாய் 9ஆம் அதிபதியை பாக்குறாரு, சனி 9ஆம் இடத்தை பாக்குறாரு, செவ்வாய் 9ஆம் இடத்தை பாக்குறாரு. ஸோ பாக்கியம் இந்த பொண்ணுக்கு எல்லா விதத்திலையுமே கெட்டு போயிருக்கு. அதாவது 9ஆம் அதிபதி சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்காரு, 12ல இருந்து பாதிக்கப்பட்டிருக்காரு எடுத்துக்கலாம். சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்க்கிற இடங்கள் நசிக்கப்படும் அப்படின்ற ரூல் இருக்கு. இங்க அந்த பாவாதிபதியும் பாக்குறாங்க, பாவத்தையும் பாக்குறாங்க. இதுவும் இவங்களுக்கு ஒரு பிரச்சனைகளை கொடுத்திருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த ரூல் யாருக்காவது டவுட் இருக்குங்களா பாருங்க. சார் இப்போ வந்து 9ஆம் இடத்தை பாக்குறதுனால அந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றோம். இதுவே 10 கர்மஸ்தானத்தை சனியும் செவ்வாயோ பார்த்தாங்கன்னா அப்ப கர்மா அதிகமா இருக்கு, பெண்டிங் இருக்கு வச்சுக்கலாமா? கண்டிப்பா 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 கண்டிப்பா. நம்ம அதை வச்சுதான் நம்ம இப்ப கர்ம தியரி போன இதுக்கு சொன்னேன் நான். ஓகே. சோ இங்க இது ஒரு காரணம். ஓகே. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்த லக்னமா போடுங்க. 7ஆம் இடத்த லக்னமா. சோ இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலையும்
பாதிப்புகள் இருக்கு, அதனால மல்டிபிள் மேரேஜஸ் அப்படின்றத நம்ம சொல்றோம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடிய கணவர் அப்படிங்கிறவரு எப்படி அமைவாரு இந்த ஜாதகத்தை வச்சு நம்ம சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? 7ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 7ஆம் இடம் எப்படி இருக்கு? 7ஆம் இடத்துல லக்னாதிபதி அங்க அஸ்தங்கம் அடைஞ்சிருக்காரு. அடுத்து 2ஆம் இடம் கேதுவால பாதிக்கப்பட்டிருக்கு. 5ஆம் இடமும் கேதுவால பாதிக்கப்பட்டிருக்கு. 7ஆம் அதிபதி 12க்கு போயிட்டாரு. 7ஆம் அதிபதி 12க்கு போயிட்டாரு. அதே மாதிரி நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஆண் ஜாதகம் அப்படின்னு எடுக்கும்போது மிதுனம் பாதிக்கப்படக்கூடாது. ஆணுன்னா மிதுனம், பெண்ணுன்னா நம்ம தனுசுன்னு சொல்லுவோம். ஏன்னா பெண்ணுக்கு 3ஆம், அதாவது காலபுருஷ தத்துவத்துப்படி துலாத்துக்கு 3ஆம் இடம் தனுசு, காலபுருஷ தத்துவத்துப்படி மேஷத்துக்கு, அதாவது மேஷத்துக்கு 3ஆம் இடம் புதன், இங்க மிதுனம். ஸோ ஆணுக்குன்னு எடுக்கும்போது மிதுனம் பாதிப்படையக்கூடாது, மிதுனம் பாதிப்படைஞ்சு 9ஆம் அதிபதி பாதிப்படையக்கூடாது. இங்க 9ஆம் அதிபதி எப்படி இருக்காரு? 9ஆம் அதிபதி சனி, அவர் பெரிய பாதிப்புகள் இல்லைன்னாலும் குரு பாதிப்படைஞ்சிருக்காரு. காலபுருஷ தத்துவத்துப்படி 9ஆம் அதிபதி குரு, அவர் பாதிப்படைஞ்சிருக்காரு. அதுவும் ஒரு வரக்கூடிய கணவருக்கு உள்ள பிரச்சனைகளை சொல்லுது. ஓகே, அடுத்து வேற என்ன ரூல்கள் இதுல இருக்கு? 2ஆம் அதிபதி கேதுவோடு இருக்காரு, 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரு, 12ல இருக்காரு. சுக்கிரன், களத்தகாரன் சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கு. மிதுனமும் புதனும், அதாவது 3ஆம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கு. வரக்கூடிய கணவருக்கு இங்க புதனும் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால ஆண் தன்மைகள், அதாவது வீரியத்துல கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதிக்கு 3ஆம் அதிபதி 6ல போய் மறைஞ்சிருக்காரு. 3ஆம் அதிபதி 6ல மறைஞ்சிருக்காரு. ஸோ வீரியத்தன்மைகள்ல கொஞ்சம் குறைபாடுகள். ஸோ எந்த விதத்திலையும் பாத்தீங்கன்னாலும் இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆனாலும் கணவரால பெரிய சந்தோஷங்கள் இல்லை அப்படிங்கறத அந்த ஜாதகம் சொல்லுது. ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு கேளுங்க, நம்ம எழுதலாம். அடுத்த இதுக்கு போயிடலாம். சார், இப்ப இந்த 7ஆம் பாவத்துல ஒரு இது சார், இப்ப நம்ம இந்த ரூல்லாம் பாக்குறோம். இப்ப நம்ம அந்த திதி சூன்யம் வருதுன்னா அதை அப்ளை பண்ணி பார்க்கலாமா? தாராளமா. 7ஆம் இடம் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். திதி சூன்யமா இருந்தாலும் இப்ப இந்த ஜாதகருக்கு ரிஷபம் திதி சூன்யமா இருக்கு. எடுத்துக்கலாம், தாராளமா எடுத்துக்கலாம். நீங்க நம்ம ஒரு லக்னம் பாதிப்படையுது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்றத பார்த்திருக்கோம். அதே மாதிரி ஒரு 2ஆம் இடமோ 7ஆம் இடமோ பாதிப்படையுதுன்னா அதுக்கு என்ன காரணம்ன்றதை பார்த்திருக்கோம். அது கொடுத்த அந்த 13 விதிகளை பாத்தீங்கன்னா திதி நியமம் கொடுத்திருப்போம், இல்ல சந்தியில இருக்காது கொடுத்திருப்போம், சாரம் வாங்கின அதிபதிகள் சரியில்லைன்றதையும் சொல்லியிருப்போம். ஸோ இதையும் பாருங்க, அந்த விதியில் தாராளமா அப்ளை பண்ணலாம். நான் எல்லா அதே மாதிரி சார். ஓகே சார், இப்ப அதே மாதிரி இன்னொரு கேள்வி, திதி சூன்யம் பாக்குறோம். இப்ப இன்கேஸ் ஒரு கல்யாணம் ஆகி முறிவு ஆகுதுன்னா இப்ப அந்த இடத்துல மாந்தி நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாமா? மாந்தின்றது முறிவுன்றது எடுத்துக்கலாம், மாந்தின்றது இறப்புன்னு எடுத்துக்கலாம். அந்த ஜாதகர் இறப்போ இல்ல வேற ஏதோ இருக்கும்போது அந்த இடத்துல மாந்தி இருக்கிறத நம்ம அதோட கனெக்ட் பண்ணுவோம். அப்ப இந்த பிரிவுக்குலாம் நம்ம டச் பண்ண வேண்டாம்? இல்ல வேண்டாம். மாந்திய பிரிவுக்கு கொண்டு வர வேண்டாம், மாந்திய இறப்புக்கு கொண்டு போய். ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? அடுத்ததுக்கு போயிடலாமா நம்ம? போகலாம் ஐயா. ஓகே, ஃபைன், தேங்க்யூ. ஸோ இது வரைக்கும் பார்த்ததை நம்ம பார்ட் 1 எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இப்போ பொதுவான விதிகள், திருமணம் சம்பந்தமான விதிகளை இப்போ பார்ட் 2ல நம்ம எடுத்துக்க போகலாம். டவுட்டுகள் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அதனால இப்போ நம்ம பார்ட் 2க்கு இந்த விதிகளை கொண்டு போயிடலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் செஷன்ஸ் இருக்கு, நம்ம அடுத்த 2 ஜாதகத்தை பார்க்கணும். அதனால இதை பார்ட் 2-ஆ நம்ம கன்சிடர் பண்ணலாம்.